ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு gift பாக்ஸ் மாதிரி அ 8 8 துண்டு பேப்பர் தேவை. அதுக்காக நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன். அ இதனோட அளவு வந்து 7.5 7.5ல எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பகுதியை கொஞ்சம் இந்த மேலே ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இந்த எண்டில் நம்ம இப்படி வர நல்லா இதில் ஒரு மடிப்பு ரொம்ப நீட்டாக இருக்கணும். இல்லைங்கில் நமக்கு வந்து அது கரெக்டாக வரவே செய்யாது. இது பார்த்தீங்களா, இந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த லைனை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த லைன் நமக்கு அந்த பெட்டிக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிட்டு அடுத்தது லைட்டாக க்ளூ எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இந்த 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 நம்ம சென்டரில் ஒரு ஒசத்தி வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுத்துச்சுன்னா என்ன பிரச்சனைனா, நமக்கு வந்து அது நம்ம கரெக்டாக பண்ண வராது. ஃபைனல் அவுட்புட் நமக்கு வராது. ரொம்ப கஷ்டப்படும். அப்புறம் இந்த சைடை இந்த மாதிரி அதில் ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் வரைக்கும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்க்கிறது அடுத்த திருப்பி வச்சுக்கிட்டு அதில் அந்த சைடில் இந்த ஒரு லைன் கீழே பார்த்துக்குவோம் இல்லை, அதில் அப்படியே கரெக்டாக படுற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து 8 பீஸையும் ஒரே அளவில் இருக்கணும். உங்களுக்கு கலர் காம்பினேஷன் நீங்கள் விரும்புகிறது தான். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை நீங்கள் பண்ணிக்கலாம். சேம் நான் முதல்ல என்ன பண்ணணும் அதே தான் 8 பீஸும் நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த சென்டர் நமக்கு கரெக்டாக ஒட்டி இருக்கணும். கீழே உள்ள அந்த லைனையும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி இந்த சைடே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி இதில் ரொம்ப முக்கியம் அளவாகும். நீங்கள் அளவில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரவே செய்யாது. ரொம்ப அளவு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கீழே பாட்டம் வந்து 7.5 எடுத்தோன்னா மேலே டாப் மூடி வந்து 7.4 சேமாக தான் வரும். கொஞ்சமாக வித்தியாசம். ஆனால் அந்த முனைப்பகுதியில் கீழே பாட்டத்துக்கு வந்து நமக்கு சும்மா ஒட்டி விடுற மாதிரி இருக்கும். மேலே மூடிக்கு வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா அது அந்த நல்லா சரிச்சு இறுக்கி கொண்டு வந்துட்டு அதில் சும்மா ஒன்றுக்கு கீழே ஒன்றா மடித்து விட்ற மாதிரி இருக்கும். நான் இப்போ மேலே டாப்பு பண்ணியாக்க வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பாட்டம் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒரு லேயருக்கு இடையிலையும் அந்த ஒரு இடைவெளி இருக்குது பாருங்கள். இந்த இடைவெளிக்குள்ளே இன்னொன்று வந்து உள்ளே விட்டுக்கணும். கரெக்டாக நீங்கள் விடணும். இல்லைன்னா ஒன்று பண்ணும்போது இன்னொன்று அதை விட்டு கொடுக்கும். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த உள்ளாடி விடக்கூடிய எந்த பகுதியிலையும் லைட்டாக ஏதாவது ஒரு பக்கத்தில் லைட்டாக க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நிற்கிது, அது கரெக்டாக நிற்கிது அப்படின்னா நீங்கள் விட தேவையில்லை. சில டைமில் நம்ம பண்ணும்போது அது கரெக்டாக நிற்காது. நான் அதுக்காக மட்டும்தான் இதை சொன்னேன். நான் பார்த்தீங்களா, நம்ம ஒன்று பண்ணும்போது இன்னொன்று விட்டு கொடுக்கும். நான் ஏன் இவ்வளோ வரக்கூடிய அந்த மிஸ்டேக்குன்னு சேர்த்து போடுறேன்னா, நம்ம வந்து அப்போ தான் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், அவ்வளோ ஈஸி பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கும். அப்போ நம்ம
இந்தந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உள்ளது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். எல்லாம் நம்ம தெரியணும். கரெக்டாக அதை உள்ளே விட்டேன்னா இது இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இன்னும் இடைவெளி இன்னும் குறையும். நான் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. பார்த்தீங்களா, மேலே எக்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா? மேலே நான் இப்போ எக்ஸ் மாதிரி ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா, இப்படி கொஞ்சம் சுருக்கி சுருக்கி பிடிக்கும்போது அந்த ஹோல் நிரம்பி அப்படி கரெக்டாக, நீங்கள் அளவில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. அளவில் கரெக்டாக நம்ம வரணும் நமக்கு. இப்போ நான் டாப்புக்கு செஞ்சு வச்சுருக்கேன். இது டாப்புக்கு வந்து ஒன்றும் இல்லை. இதே நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த வால் மாதிரி மேலே தள்ளிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுக்கு அடியில் ஒன்றா ஒட்டி விடணும். அது டாப்பு ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு நம்ம பாட்டமானனால ஜஸ்ட்டு ஒட்டி விட்டாலே போதுமானதாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒட்டி தான் விடுறேன். யாருக்காவது எதாவது வச்சு கொடுக்கும்போது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக ஒட்டிக்கிட்டேன். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. சில நேரம் நம்ம கம்மோட கையில் தொட்டோன்னா கை ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. கரெக்டாக உள்ள எல்லாம் பார்த்தீங்களா, அழகாக ஒரு பெட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. பேப்பர்லேயே செய்யும்போது அது ஒரு அழகு தான். இப்போ நான் மூடி வச்சுருக்கேன். நான் சும்மா வேறு வேறு கலர்லாம் செஞ்சு பார்த்தது, அதனால நமக்கு இது டபுள் கலரில் இருக்குது. நல்லா இருக்குல்ல. இது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் ரொம்ப கம்மெல்லாம் போடாதனால கொஞ்சம் மெதுவாக தான் ஒட்டுறேன். இந்த கம்மெல்லாம் போட்டேன்னா நம்ம பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணிட்டேன். அழகாக இருக்குல்ல, பார்த்தீங்களா. இப்போ நான் உள்ள உங்களுக்கு ஒரு சாதனை வச்சு காட்டுறேன் பாருங்க. சரிங்களா, பார்த்தீங்களா. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. சரி, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.